புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி கோவை குனிகமுத்தூர் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக வேண்டும், தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். உயர் அதிகாரிகளையோ காவல்துறையினரையோ பலிகடாக்கிவிட்டு மேலிருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து தப்பிக்க நினைப்பது என்பது வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பலியாக மாறிவிடும். தொடர்ந்து தேர்தல்களிலே பெறக்கூடிய சில வெற்றிகளால் மட்டுமே இந்த ஆட்சி நல்லாட்சி என்று மக்கள் நினைக்கிறார்கள் என்று அரசு நினைத்துக் கொண்டிருந்தால் அது தவறான முடிவாகும். எனவே இதற்குண்டான தண்டனையை மக்கள் வழங்குவதற்கு முன்பாக தானாகவே முன்வந்து இந்த அரசு பதவியிலே இருந்து இறங்க வேண்டும், முதலமைச்சர் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்று பகிர்ந்து விலக வேண்டும் என்பதே புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடாகும். இறந்தவருடைய குடும்பங்களுக்கு குறைந்தது 10 லட்சமாவது வழங்க வேண்டும். மேலும் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக மதுவிலக்கை அமல்படுத்துவதற்குண்டான நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் மதுவை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என நான் வேண்டுகோள் வைக்கிறேன்.